ஹலோ மக்களே, குட் மார்னிங். இன்னைக்கு டே 2 ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா பிரமி டெம்பிள். அது வந்து ஸ்ரீ கரணேஸ்வர நடராஜ டெம்பிள். இந்த டெம்பிள் வந்து பிரமிட் ஷேப்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ இது பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியிலே பிரேக்ஃபாஸ்ட் எங்கேயாவது இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் அந்த டெம்பிளுக்கு போகிறோம். ஹாய் சொல்லு. ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம். We are going to temple today. Yes, we are going to temple. நேற்று அந்த நாங்கள் போன ரெசார்ட் ஃபர்ஸ்ட் அந்த ஃபார்ம் ஸ்டேயில் அதனால வந்து ரொம்ப டிலே ஆயிடுச்சு. இல்லைன்னா நேற்று ஈவினிங்கே இந்த டெம்பிள்லாம் கவர் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த ஸ்டேனால டிலே ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அந்த டெம்பிள் நேற்று போகல. நேற்று வந்து நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டோம். ஸோ இப்போ இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ இப்போ டைம் வந்து 7:45. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 minutes அந்த டெம்பிள். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துல கெனோபி கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு ஆரோவில் பக்கத்தில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம போயிட்டு கோவில் எப்படி இருக்கு பார்க்கலாம். ஸோ இன்னும் 3 minutes தான் இருக்கு. ஹோட்டல் பார்த்தோம், பட் எதுவும் இல்லை. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கோவிலுக்கு தான் போகிறோம். இதோ இங்கே போட்டிருக்கு பாரு, பிரமி டெம்பிள் பாருங்க, இங்கே போட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க அப்படியே பீச் இருக்கு சைட்ல. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள்ங்க இது. ஸோ இந்த டெம்பிள் பக்கத்துலேயே பீச் இருக்குது. ஸோ நீங்கள் வரப்போ இந்த டெம்பிள் ப்ளஸ் பீச் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பிரமிட்குள்ளே உட்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ பாண்டிச்சேரி வரப்போ கண்டிப்பாக இந்த பிரமிட் டெம்பிளை விசிட் பண்ணுங்கள். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோன்னா சுன்னம்பார் போட் ஹவுஸ். ஸோ போட்டிங் போகலான்னு பிளானு. ஆனால் நாங்கள் இன்னும் சாப்பிடல. பிரேக்ஃபாஸ்ட் கடையை தான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கோம். இப்போ கோயில் முடிச்சிட்டோம். நாங்கள் நிறைய கடை பார்த்து வச்சுருந்தோங்க. ஆக்சுவலாக நிறைய கடை பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் இப்போ ஆண்ட வேலை என்னென்ன வருதோ அப்படியே சாப்பிட்டுட்டு செக் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ பார்த்து வச்ச கடையெல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் சிட்டிலேருந்து அவுட்டர் கொஞ்சம். ஸோ அதனால நாங்கள் பார்த்தது எல்லாமே ப்ராப்பர் பாண்டிச்சேரிக்குள்ளே இருக்குது. அதனால நாங்கள் இப்போது ஆண்ட வேலை என்ன ஹோட்டல் வருதோ சாப்பிட்டுட்டு போகலான்னு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எங்கே போகிறோம்னா போட் ஹவுஸ் போகிறோம். கிருஷ்ண பவன்ல தான் நாங்கள் சாப்பிட்டோம். ஓகே, டீசன்ட் ஃபுட் தான். ஆனால் க்ரௌட் ஜாஸ்தி, சர்வீஸும் ரொம்ப லேட் ஆச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஓகே, அர்ஜென்ட்டுக்கு நீங்கள் அங்கே சாப்பிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து போட் ஹவுஸும் இங்கேருந்து 20 minutes ஆகுது. ஸோ இந்த போட் ஹவுஸ் வந்து 9:30க்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம கரெக்டாக 9:30க்கு அங்கே ரீச் ஆகிடுவோம். இன்னைக்கு சண்டேனால க்ரௌட் எப்படி இருக்கும்னு தெரியல. அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலான்னு. ஸோ இங்கே நிறைய போட் ஹவுஸ் இருக்கு. நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, நாங்கள் இதுன்னா நிறைய ரேட்டிங் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால நாங்கள் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். இது இல்லாமல் நிறைய போட்டிங் பிளேசஸும் இங்கே இருக்குது.
நீங்கள் அந்த மாதிரி எதாவது இடத்துக்கு போயிருக்கீங்க, உங்களோட ரிவ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். எந்த போட் ஹவுஸ் இங்கே பாண்டிச்சேரியில் நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ ரீச் ஆகிட்டோம் போட்டிங் பிளேஸு. ஸோ க்ரௌட் எதுவும் இல்லை, இன்னைக்கு சண்டே. ஆனால் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால க்ரௌட் இல்லை. இன்னும் போட் ஹவுஸ் ஓப்பனே பண்ணல. ஸோ லெஸ் க்ரௌட் தான் இருக்குது. ஸோ இங்கே நிறைய போட் ட்ரிப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பீச் ட்ரிப்பு, அதுக்கப்புறம் ஸ்பீட் போட், லாங் ரைட் அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்து பீச் ட்ரிப் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பீச் ட்ரிப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 354 per person. கிட்ஸுக்கு வந்து இன்னுமே லெஸ்ஸாக இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் போகிற போட்டு. நீங்கள் இந்த போட் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா 9:30க்கு இங்கே இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அப்போது வந்து க்ரௌடுமே லெஸ்ஸாக இருக்கும், வெதருமே கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த டைமு. ஸோ எங்களுக்கு 9:30க்கு நாங்கள் கரெக்டாக போட்டில் ஏறிட்டோம். ஸோ ஒரு காம் அண்ட் பியூட்டிஃபுல் ரைடுன்னு சொல்லுவேன். ஸோ இங்கேருந்து நம்மளை பேக் வாட்டர்ஸ் வழியாக அந்த பேரடைஸ் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இது ஒரு 10 minutes ரைட். ஸோ இதுதான் இந்த ட்ராப் ஆஃப் பாயிண்ட்டு. ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு 5 minutes வாக் பண்ணோன்னா பேரடைஸ் பீச்சை ரீச் பண்ணிடுவோம். ஸோ எங்களது தான் ஃபஸ்ட் ட்ரிப்புன்றதுனால சுத்தமாக க்ரௌடே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் பயங்கர வெயில். ஸோ ஆனால் பீச் பக்கத்தில் வந்தோடனே வெயில் அவ்வளோவா தெரியல. வாட்டருமே அங்கே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்தது. ஸோ இங்கே நிறையா ஷாப்ஸுமே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு ஜூஸ், ஸ்நாக்ஸு, லன்ச் ஆப்ஷன்ஸ் கூட இங்கே வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே. ஸோ நீங்கள் இங்கே எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ டைம் லிமிட்லாம் கிடையாது. பிகாஸ் எவ்ரி ½ an hourக்கு உங்களுக்கு போட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் இங்கே இருக்கலாம். இந்த வே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எதாவது எடுத்துக்கணுன்னா இந்த இடத்துல எடுக்கலாம். ஆனால் நாங்கள் எதுவும் எடுக்கல, பிகாஸ் ரொம்ப வெயில். எங்கள் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். என் பொண்ணு லிட்டரலாக வா போகலாம். ஆஃப்டர் 3 years நாங்கள் ஆக்சுவலாக அங்கே இருந்தோம். ஸோ வா கிளம்பலாம் அப்படி சொல்லிட்டா. ஸோ நாங்கள் போட்டுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் திரும்பி போகிறப்போ இந்த சின்ன போட்டில் தான் போனோம். ஆக்சுவலாக அந்த பெரிய போட்டை விட இந்த போட் ரைட் ரொம்ப நல்லா இருந்தது. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா பெரிய போட்டும் ட்ரை பண்ணுங்கள், சின்ன போட்டும் ட்ரை பண்ணுங்கள். ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம் போட்டிங்கில் இருந்து. பயங்கர வெயிலுங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க, ஏமா சம்மரில் ஏமா பாண்டிச்சேரி போனேன் அப்படி சொல்லிட்டு. எங்கள் 3 பேருக்குமே பீச்சுன்னா ரொம்ப பிடிக்குங்க. பெங்களூர்லேருந்து நியர்பை பீச் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி மட்டும்தான். நாங்கள் எப்படியாவது வெக்கேஷனுக்கு பீச்சுக்கு வந்துடுவோம். ஐ மீன் பீச் இருக்கிற பிளேஸ்க்கு வந்துடுவோம். ஸோ அதனால தான் பாண்டிச்சேரி வந்தோம்.
ஆனால் பயங்கர வெயில். உள்ள பீச்சுக்குள்ளே உங்களுக்கு வெயில் தெரியல அவ்வளோவா, பட் இங்கே வெளில எல்லாம் பயங்கர வெயில். எங்கே நம்ம போகிறோம் இப்போ? எந்த ஹோட்டல்? லா கார்டன் ரிட்ரீட்டா. இது வந்து கொஞ்சம் பாண்டிச்சேரி சிட்டிக்கு நடுவுலே தான் நாங்கள் கொஞ்சம் புக் பண்ணியிருக்கோம். இது எனக்கு எக்ஸாக்ட் பிளேஸ் தெரியல. ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். நம்ம செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு போகணும். ஆனால் சாப்பிடவே தோணலைங்க, ஒரே ஜூஸாக குடிக்கணும் அப்படி தான் இருக்குது. என் ஃபேஸை பார்த்தா எனக்கு தெரியும், பயங்கர வெயில், எக்ஸ்ட்ரீம் வெயில். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் தான் சிட்டியை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஹோட்டல் தான் செக்இன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம், லா கார்டன் ரிட்ரீட். இங்கே வந்து இவங்க 3 ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஒன்று ஸ்டாண்டர்ட், இன்னொன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று வில்லா டைப். ஸோ இதுதான் வில்லா டைப். ஸோ இப்போ நம்ம இருக்க போகிறது ஸ்டாண்டர்ட். இந்த ரிசப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இது ஸ்மால் அண்ட் காம்பேக்ட், பிகாஸ் நைட் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும்தான் எங்களுக்கு தேவை. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா பெட் மட்டும் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். இது எல்லாமே பட்ஜெட் ஸ்டே தான். ஸோ பேஸ்ட் ஆன் த மந்த் எப்போ நீங்கள் வெக்கேஷன் டைமாக புக் பண்ணுறத பொறுத்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஸோ இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஹோட்டலுமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோம். வெயில்னால வெளில போய் சாப்பிடல. நாங்கள் எங்கே ஆர்டர் பண்ணோம்? மதுரை வீடு. ஸோ சிக்கன் 65 பிரியாணி, அதுக்கப்புறம் காடை பிரியாணி, அப்புறம் கர்ட் ரைஸ் வந்து நாங்கள் வேறு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணோம். ஸோ நான் இப்போ சாப்பிட்டுட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ண விடுறியா? நாங்கள் சாப்பிட்டோம் இப்போது. சரி, ரிவ்யூ போடணுன்னே திருப்பி நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்ததுங்க பிரியாணி. ஆக்சுவலாக நாங்கள் சிக்கன் 65 பிரியாணி, காடை பிரியாணி, ஆனால் அதில் வந்து ரைஸ், ரசம் அதுவுமே கொடுத்துருந்தாங்க. ரசம்லாம் செம்ம டேஸ்ட்டு, அப்படியே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. காரமே இல்லைங்க பிரியாணி, சுத்தமாக காரம் இல்லை. நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன், அட்ரஸோடு நான் போடுறேன். ஹோட்டல் பேர் சொல்லு. மதுரை வீடு. மதுரை வீடு. மறக்காம ட்ரை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா? சரிங்க, ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாண்டிச்சேரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுங்க. ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். நம்ம ஈவினிங் எங்கெங்கே போகிறோன்றதை நான் உங்களுக்கு ஈவினிங் சொல்கிறேன். பாய். இப்போ நம்ம எங்கே போகிறோம் தெரியுமா? சாப்பிட போகிறோம். ஏன்னா பாண்டிச்சேரியில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, சூப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம நல்லா சாப்பிட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே போகிறோம்னா நிசாம் சூப் ஸ்டாலுக்கு போகிறோம். அது நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து ஜஸ்ட் 4 minutes தான். ஸோ காரில் தான் போகிறோம். பார்க்கிங் இருக்கான்னு தெரியல. அங்கே சைடில் எங்கேயாவது போட்டுட்டு சூப் குடிக்க போகிறோம். அந்த கடை பாண்டிச்சேரியில் தெரியாதவங்க யாருமே இல்லை. சூப்புனாலே அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அங்கே ஆட்டுக்கால் சூப், மட்டன் சூப்பு, அதுக்கப்புறம் சிக்கன் சமோசா இதெல்லாம் நல்லா இருக்கும் சொன்னாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பே நாங்கள் இங்கே ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைமும் நாம் இங்கே ட்ரை பண்ண போகிறோம். ஓகேங்களா, போகலாமா? ஸோ நம்ம கடை ரீச் ஆகிட்டோம். பார்க்கிங் வந்து உங்களுக்கு ரோட் சைடில் தான் நீங்கள் பார்க் பண்ணிட்டு வரணும். நாங்கள் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். அதாவது இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஒரு 5:30க்கெலாம் வந்துட்டோம். ஸோ இப்போ தான் சுட சுட சமோசாலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கீமா சமோசா அண்டு மட்டன் லெக் சூப் நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். இந்த கடை திறக்கிறதுக்கு முன்னாடி பயங்கர க்ரௌடுங்க. நாங்கள் போனப்போ ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரு பிளேட் சிக்கன் சமோசா, அப்புறம் 2 மட்டன் லெக் சூப் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே அல்டிமேட் டேஸ்ட்டு. ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா அத்து ஷாப்.
ஸோ எனக்கு அத்தோ ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபேவரெட்டு. நான் சென்னையில தான் அது ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணா வாங்கிட்டு வந்து கொடுத்தான். அப்போ தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ அப்போ இருந்து அத்தோன்னா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அவங்ககிட்டயே கேட்டோம் என்ன அத்தோ நல்லாயிருக்கும் சொல்லிட்டு. அவங்க வந்து சிக்கன் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஒரு பிளேட் வந்து அத்தோ சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது கூடயே வந்து அவங்க வாழைத்தண்டு சூப்பும் கொடுக்குறாங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொன்னாங்க. பட் வந்து நீங்கள் அது மஸ்ட் ட்ரை. அந்த எனக்கு அத்தோவோட அந்த வாழைத்தண்டு சூப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ டேஸ்ட்டு ரெண்டுமே சூப்பர். ஸோ வர்த் ட்ரையிங். ஸோ இங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரே ரோட்டில் தான் இருக்குது. நான் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சாப்பிட்ட நிசாம் சூப் கடையிலேருந்து இது ஜஸ்ட்டு 2 minutes வாக். ஸோ நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் நடந்து வந்தாலே இங்கே ரீச் ஆகிடலாம். ஸோ இந்த நிசாம் சூப் கடை பக்கத்துலேயே இந்த கேபிஎஸ் காஃபி ஷாப்னு இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே. பட் நாங்கள் போகல. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது எல்லாமே ஒரே ரோட் தான். நீங்கள் சர்ச் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரோட்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்தீங்கன்னாலே எல்லா கடையுமே அங்கே ஃபுல்லாக ஃபுட் ஸ்டால்ஸ் தான் இருக்குமே. ஸோ இங்கே தான் நம்ம சூப்பும் ட்ரை பண்ணோம். இந்த கேபிஎஸ் காஃபி ஷாப்பும் இங்கே தான் இருக்குது. ஸோ அத்தோ கடையும் இங்கே தான் இருக்குது. அது இல்லாமல் நிறைய கடை இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த ரோட்டில் வேறு ஏதாவது கடை ட்ரை பண்ணி சூப்பராக இருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, சேம் சாப்பிட்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இது பிளேஸ் வந்து ஒயிட் டவுன். ஸோ ராக் பீச் பக்கத்தில் இருக்கிற ஃபுட் ஸ்ட்ரீட் தான் வந்திருக்கோம். இங்கேயும் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. நாங்கள் இங்கே வந்து இவங்க வந்து ஹோம்மேட் நாண்டி பாண்டி ஹோம் பேக் சொல்லிட்டு இவங்கக்கிட்ட இருந்து நாங்கள் ட்ரெஸ்லிச்சஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ரோஸ் மில்க் ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. இவங்க ஒரு ஹோம் பேக்கர். ஸோ இவங்களோட இன்ஸ்டா ஐடியும் நான் லிங்க்கில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு டெசர்ட் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் பார்பிக்யூ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இவங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே இது இருக்குது, HOH பார்பிக்யூ, ஹோ பார்பிக்யூன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். நாங்கள் இங்கே வந்து சிக்கன் விங்ஸும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃபிஷ்ஷும் ட்ரை பண்ணேன். ஸோ அவங்க ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு, என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு காட்டுறாங்க. ஸோ நாங்கள் வந்து சிக்கன் விங்ஸும் அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரெண்டுமே டேஸ்ட் அல்டிமேட்டுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸ்பைஸ்லெஸ்ஸாக கரெக்டாக இருந்தது. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் இங்கே ட்ரை பண்ணுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே நிறைய ஃபுட் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லாத கடையே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஷவர்மா, வாஃபிள்ஸு, பாப்கார்னு நிறையா இருந்தது. நாங்கள் அப்புறம் என் பொண்ணு வந்து திருப்பி எனக்கு டெசர்ட் வேணும்னு சொல்கிறதுனால இங்கே ஸ்ட்ராபெரி வித் சாக்லேட் ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக இந்த கடை பேர் எனக்கு தெரியல. ஃபுல்லாக பிங்க்காக இருந்தது. ஸோ அங்கே இது ட்ரை பண்ணியிருந்தோம், நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டுங்க இவர் கடையை மட்டும் இங்கே வந்தால் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. இந்த அங்கிளோட கடை இளநீர் பாயாசம். நீங்கள் ஒன்று குடிச்சிங்கன்னா 10 கூட குடிக்கலாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இவ்வளோ ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல டெசர்ட்டோடு எண்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அங்கிள் கிட்ட இளநீர் பாயசம் குடிக்க மறந்துடாதீங்க. ஸோ இவ்வளோ சாப்பிட்டு வாக்கிங் போகலன்னா எப்படி? ஸோ இந்த ரோட்டில் எண்டில் வந்தீங்கன்னா இந்த ராக் பீச்சோட வாக்கிங் ஸ்பாட் இருக்குங்க. ஸோ இங்கே ஃபுல்லாகவே வாக்கிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் ஒரு சின்ன பார்க் கூட இருக்குது. ஸோ ரெஸ்ட் ரூம் ஆப்ஷனும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த சைடு இது ஃபுல்லாகவே பீச் தாங்க. இது ஃபுல்லாக ராக் பீச் தான். ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வாக்கிங் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே நிறையா ரெஸ்டாரண்ட் ஆப்ஷனும் இருக்குது, ஸ்டே ஆப்ஷனும் இருக்குது. இந்த ஸ்டே எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் ஃபேஸிங். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது எல்லாமே ஸ்டே ஆப்ஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். இது மட்டும் இல்லை, இங்கே கிராஃப்ட்டு ஷாப்ஸ் இருக்குது, ஐஸ்கிரீம் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இது ஒரு ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லலாம், வாக்கிங் ஸ்ட்ரீட்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அங்கே சாப்பிட்டு இங்கே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டில் வாக்கிங் போங்க, ஒரு நல்ல ரிலாக்ஸான ஃபீல் கிடைக்கும்.
ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டே ஆப்ஷன்ஸ் தான். இதிலிருந்து பார்த்து கூட நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி புக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம பாண்டிச்சேரியோட டே 2 எண்ட் ஆகுது. ஸோ பாண்டிச்சேரியில் வேறு என்ன ஹிடன் பிளேசஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களை நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இதே மாதிரி நிறையா ட்ராவல் அப்டேட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.